பழனிச்சாமிங்கிற விவசாயி ஆற்றுக்கு குளிக்க போனார். அப்போ ஆத்தங்கரையில் இருக்கிற காலி டப்பாக்களையும் பாலித்தீன் கவர்களையும் பொறுக்கி ஓரமாக வச்சார். இந்த ஆற்றுல மீன்க, நண்டுங்க, நத்தைங்கன்னு ஏராளமான உயிரினங்க வாழுது. பாவி பசங்க இந்த டப்பாவையும் கேரி பேக்குகளையும் வீசி தண்ணீரை வாழ்கிற உயிரினங்களை மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியும் சேதப்படுத்துகிறாங்களே. இப்படி பழனிச்சாமி புலம்பிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு சின்ன கல் ஆற்றுல இருந்து உருண்டு வந்துச்சு. அந்த கல் அதிசயமாக பார்த்து தொட்டார். தொட்ட உடனே தங்க கல்லாக மாறிடுச்சு. அட, என்ன ஒரு அதிசயம்! திடீர்னு ஒரு கல் தண்ணியிலிருந்து உருண்டு வந்துச்சு. அதை தொட்ட உடனே தங்க கல்லாக மாறிடுச்சு. என்ன ஒரு அதிசயம்! அதிசயம்தான். நான் உனக்காக தான் வந்திருக்கேன். அட, என்ன இந்த கல் பேசுது? ஆச்சரியமா இருக்கே. இந்த ஆத்துல வாழ்ற உயிரினங்களுக்காக நீ நல்லது நினைச்சி இல்ல, அதுக்குத்தான் இந்த நதி என்ன பரிசா கொடுத்துருக்கு. நீ என்னை வித்து உன் பிரச்சனைகளை தீர்த்துக்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி நதியே. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தங்க கல்ல வீட்டுக்கு கொண்டு போனாரு பழனிச்சாமி.